மோசே, ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாண விவரம். இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே எழுதினான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி பாளையம் இறங்கின இடங்கள் மொத்தம் 42 இடங்கள். வருஷத்தின் முதலாம் மாதமாகிய ஆபிப் மாதத்தின் 15ஆம் தேதியாகிய பஸ்கா பண்டிகையின் மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் எகிப்தின் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு புறப்பட்ட நாளிலே எகிப்தியர் மரித்து போன தங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தர் எகிப்தியர் பேரிலும் அவர்கள் தேவர்கள் பேரிலும் நீதி செலுத்தினார். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஈரோத் பள்ளத்தாக்கை விட்டு செங்கடலை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்து மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த மாராவிலே தண்ணீர் கசப்பாய் இருந்தது. இந்த இடத்தின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். மோசே அந்த மரத்தை தண்ணீரில் போட தண்ணீர் மதுரமானது. இஸ்ரவேல் புத்திரர் மாராவிலிருந்து புறப்பட்டு போய் ஏலிமிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் ஏலிமிலிருந்து புறப்பட்டு போய் சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீமிலே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. கர்த்தர் ஜனங்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கும்படி செய்தார். அந்த தண்ணீர் மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. கர்த்தர் மோசேயிடம், தண்ணீருக்கடுத்த காரியத்தில் என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்று சொன்னது இந்த மேரிபாவின் தண்ணீருக்கடுத்த காரியமே. இதனால் மோசே கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆகவே மோவாபின் சமனான வெளிகளில் எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடிக்கு மோசே ஏறின போது கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரிக்க போகும் தேசத்தை காண்பித்தார். ரெவிதீமிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் யுத்தம் பண்ணினார்கள். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாக யோசுவா செயல்பட்டு அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான். கர்த்தர் இந்த யுத்தத்தை ஒரு புத்தகத்தில் எழுத மோசேக்கு கட்டளையிட்டார். மோசே ரெவிதீமிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். சீனாய் வனாந்தரத்தில் இருந்த சீனாய் மலையில் இருந்து கர்த்தர் மோசேயோடு பேசுவார். இந்த மலையில் இருந்தே இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் மோசே ஆரோன் மூலம் தெரிவிப்பார். இந்த மலையிலிருந்து மோசே இறங்கி வர தாமதிப்பதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடம் தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை செய்யும்படி கேட்டு பொற்கன்று குட்டியை உண்டாக்கினார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய தண்டனைக்கு காரணமானார்கள். மோசே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே
சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இறைச்சிக்காக காடைகள் கிடைக்கும்படி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை கர்த்தர் தங்களுக்கு சொன்ன அளவுக்கு சேர்க்காமல் அதிகமான அளவு சேர்த்து உண்டதினால் கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார். இதனால் ஜனங்களில் அநேகர் மரித்து போயினர். மரித்து போன இஸ்ரவேல் புத்திரரை அடக்கமடின இடத்திற்கு கிப்ரோத் அத்தாவா என்று மோசே பெயரிட்டான். கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆஸ்ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரித்மா என்பது இஸ்ரவேல் புத்திரரின் பிரயாணத்தில் அவர்கள் எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக சென்ற பெரிய வனாந்தர வழியாகும். ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையம் இறங்கினார்கள். ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையம் இறங்கினார்கள். ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்களோத்திலே பாளையம் இறங்கினார்கள். மக்களோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள். தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள். மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசரேத்திலே பாளையம் இறங்கினார்கள். மோசரேத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனயாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள். பெனயாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள். எசியோன் கேபேரில் இருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியா மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் 1 தேதியிலே மரணம் அடைந்தான். ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணம் அடைந்த போது 123 வயதாய் இருந்தான். ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையம் இறங்கினார்கள். பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையில் உள்ள அபாரி மேடுகளிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையம் இறங்கினார்கள். தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லதாயிமிலே பாளையம் இறங்கினார்கள். அல்மோன் திப்லதாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகளிலே பாளையம் இறங்கினார்கள். அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள். யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தேசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியில் யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் தங்கியிருக்கையில் கர்த்தர் தனக்கு விதித்த பிரமாணங்கள் யாவையும் மோசே புதிய தலைமுறையினரான இஸ்ரவேல் புத்திரருக்கு விவரித்து கூறினான். இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷமாய் வனாந்தரத்தில் பயணம் செய்த போது அவர்கள் வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை.
அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவர்கள் பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை. அவர்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, அவர்கள் திராட்சரசமும் மதுவும் குடிக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் உணவாக கொடுத்தார். இறைச்சிக்காக காடைகளையும் கொடுத்தார். இந்த உணவுகளை வெறுத்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்த போது தண்டனையையும் பெற்றுக் கொண்டனர். இஸ்ரவேல் புத்திரருடைய இந்த வனாந்தர வழி பிரயாணத்திலே இரவும் பகலும் அவர்கள் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 41ஆம் வருஷம் 1 மாதம் 10ஆம் தேதியிலே யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவின் கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். கில்கால் என்பது கானான் தேசத்தில் உள்ள ஒரு இடம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 41ஆம் வருஷம் 1 மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகையை ஆசரித்து தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் நின்று போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் புசித்தார்கள்.